நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல் மன்னடியார் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிவாசலுக்கு நேரம் ஆப்போசிட்டு ஒரு 2-3 கடை தள்ளி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரே காம்ப்ளெக்ஸில் 2 கடை இருக்குங்க. இது வந்து 2 பிரதர்ஸ் வந்து நடத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 38 வருஷமாக மீனாட்சிபுரத்தில் இந்த ஹோட்டல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் டிஃபன், மதியானம் வந்துட்டு சாப்பாடு, நைட்டு வந்துட்டு டிஃபன் ஃப்ரெண்ட்ஸ். 3 நேரமே அவைலபிளாக இருக்குங்க. இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கொடுக்குற அந்த சாம்பாருடைய டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் அண்ணன்ட்ட வந்து என்ன இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே புரோட்டா, தோசை இருக்குன்னாங்க. நம்ம வந்து புரோட்டா வந்து பார்சல் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்சல் வாங்கினதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்தோடனே பார்சல் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. பார்சல் ஓப்பன் பண்ணோடனே புரோட்டாங்க. புரோட்டாவோட சைஸு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலுமே பெரிய சைஸுங்க. ஒரு ஆள் வந்து திருப்தியாக 2 புரோட்டா சாப்பிட்டாலே வந்து வயிறு நிறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் பெருசாக இருக்குதுங்க. புரோட்டாவை எடுத்து போட்டாச்சுங்க. புரோட்டாவை எடுத்து போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு முட்டைக்கறி வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கறி வந்து நல்லா அப்படியே அந்த ப்ரௌனிஷ் கலரில் அந்த ரொம்ப சூப்பராக அந்த ஸ்மெல்லே வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு முட்டைக்கறி எடுத்து ஒரு ஸ்பூனில் நம்ம ஆட் பண்ணியாச்சுங்க. முட்டைக்கறிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேவரேட்டான ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கக்கூடிய சாம்பாருங்க. சாம்பார் வந்துட்டு வந்து நம்ம ஒரு பக்கம் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் ஊற்றிட்டு அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து உண்மையிலுமே இன்னொரு ஐட்டமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சட்னி ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் சட்னி இருக்குது பாருங்களேன். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லோடு இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன செஞ்சலாம் டேஸ்ட் பார்த்தலாம்னு சொல்லி நம்ம நேராக ஓப்பன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி முட்டைக்கறியுமே ஃபஸ்ட்டு வந்து முட்டைக்கறியோட புரோட்டாவை எடுத்து அதில் மடக்கி அதை அப்படியே ஒரு சொல்லிட்டு அப்படி எடுத்து வாயில் வச்சோம்னா பாருங்களேன், அக்கா என்ன ஒரு சுவை, அற்புதமான டேஸ்ட்டுங்க. உண்மையிலுமே இந்த டேஸ்ட் எல்லாம் நம்ம சாப்பிட்ணும், கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கான ஒரு டேஸ்ட்டுங்க. கேரளா ஸ்டைலான முட்டைக்கறி ஃப்ரெண்ட்ஸ், சரியான டேஸ்ட்டுங்க. அடுத்தது மறுபடியும் புரோட்டாவை எடுத்து வச்சு நம்ம சாம்பாரில் வச்சு ஒரு சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிட்டு கூட அந்த சட்னியை எடுத்துகிட்டு வச்சு சாப்பிட்டோம்னா பாருங்களேன், அக்கா என்ன ஒரு சுவைங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக வந்து மீனாட்சிபுரம் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.